அதாவது இயற்கையாக மழை பெய்வது என்பது சராசரியாக வடகிழக்கு பருவமழையில் என்ன அளவு பெய்ய வேண்டுமோ அந்த அளவு பெய்தால் இயற்கையாகவே நீர் வடிகக்கூடிய வடிகால் வசதியெல்லாம் இருக்கிறது. ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் குறுகிய நேரத்தில் அதிகமான அளவு மழை பெய்கிற போது நீர் தேங்கக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக டிராக்டர்ஸு மோட்டார்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம், மக்கள் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக. நேற்று கூட பார்த்திங்கன்னா 11 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் அரை மணி நேரத்தில் பெய்யுது. அதனால தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. எல்லாமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலையும் வாய்க்காலை தூர் எடுத்துக்கிறோம். மழைநீர் வடிகால் பணிகள் முழுமையாக முடிய போது 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலுமே தண்ணி நிற்காதுன்னு ஒரு அதாவது 20 அவர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க, பார்த்தேன், நானும் பேப்பரில் பார்த்தேன். 20 சென்டிமீட்டருங்கிறது 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் ரெகுலராக பெஞ்சா 20 சென்டிமீட்டர் போனால் சரியாக இருக்கும். அரை மணி நேரத்தில் போகும்போது தான் கொஞ்சம் தண்ணி தேங்கும். அதுக்காக தான் இந்த மோட்டார் வசதியெல்லாம் பண்ணியிருக்கோம். அதான் விஷயம். அதான் சுத்திகரிப்பு நிலையம் சார். நாளைக்கு 20ஆம் தேதி இன்னைக்கு இந்த செம்பரம்பாக்கம் வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் கலைஞர் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக தளபதி இருக்கும்போது தான் இதிலிருந்து 240 எம்எல்டி நீரை சுத்திகரித்து மாட்டு மக்களுக்கு இதிலிருந்து விநியோகிக்கப்பட்டது. சென்னை மாநகர மக்களுக்கு இப்போது கூடுதலாக மேற்கொண்டு 240 எம்எல்டி கூடுதலாக செய்வதற்காக குழாய்கள்லாம் பதிக்கப்பட்டு அதை தொடங்கி வைக்கிறார். ஆக செம்பரம்பாக்கத்திலிருந்து கிட்டத்தட்ட 240 500 எம்எல்டி ஒரு நாளைக்கு எடுக்கிறதுக்கு உள்ள வசதி எல்லாம் பண்ணியிருக்கோம். அதுதான் சுத்திகரிப்பு நிலையம்லாம் ஏற்கனவே அதுக்காக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அதை கொடுக்குறதுக்காக சுத்திகரிக்க ஊர் பகுதியிலையும் இப்போ கொடுக்க போகிறோம். ஆவடி பூந்தமல்லி மாங்காடு திருமண விசை எல்லா இடத்துக்கும் இந்த பம்ப் கொண்டு வச்சுட்டோம். இனிமேல் நகராட்சித்துறை சார்பாக எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்குள்ள எஸ்டிமேட் போட்டு அந்த வேலை பார்க்கணும். எப்போ தொடங்கி இப்போ தான் கொண்டு போய் நுனியில் வச்சுருக்குறோம். இனிமேல் தான் அதை வேலை பார்க்கணும். நீங்கள் எப்போ தொடங்கணும்னா நாளை காலையில் எந்தாச்சு பண்ணி யார் எம்எல்ஏ அதான் பூந்தமல்லி சொல்கிறார், திருவி சொல்கிறார். அவர் தான் நல்லா உதவி பண்ணுறாரு.